அவ்யக்தவாணி தேதி 12/11/1979. டீச்சர்கள் என்றால் அறிவுரை தரும் ஆசிரியர்கள். தந்தையும் ஆசிரியர் வடிவில் தனது பங்கை செய்கிறார். அப்படி ஆசிரியர்கள் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் உலகத்தின் ஆசிரியராகி விட்டார்கள். எப்படி தந்தை உலகத்தின் ஆசிரியரோ பாரதத்திற்கு மட்டும் இல்லை மற்றும் வெளிநாட்டிற்கு மட்டும் இல்லை, முழு உலகத்திற்கும் ஆசிரியராவார். அப்படி மாஸ்டர் ஆசிரியர் என்றால் எல்லைக்கப்பாற்பட்ட ஆசிரியர். எனவே யார் எல்லைக்கப்பாற்பட்ட ஆசிரியராக இருப்பாரோ அவருக்கு என்ன போதை இருக்கும்? எல்லைக்கப்பாற்பட்ட போதை, எல்லைக்கப்பாற்பட்ட குஷி, எல்லைக்கப்பாற்பட்ட பிராப்தி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஆசிரியர்கள்தான் இல்லையா? ஏனெனில் எப்படி தந்தைக்கு டைட்டில் கிடைத்துள்ளதோ அந்த டைட்டிலுக்கு ஏற்றார் போன்று காரியம் மற்றும் குணம் ஆகியவை அவ்வாறே இருக்கும் இல்லையா? எனவே எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? மனநிலையும் எல்லைக்கப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். தேக அபிமானம் எல்லைக்குட்பட்ட நிலையாகும். ஆத்ம அபிமானியாகுவது இது எல்லைக்கப்பாற்பட்ட நிலையாகும். தேக அபிமானத்தில் வந்தீர்கள் என்றால் அநேக விதமான எல்லைக்குட்பட்ட விஷயங்களில், அதாவது நான் பெண், இது கூட எல்லைக்குட்பட்டதுதான் இல்லையா? இவ்விதமாக தேகத்தில் வருவதினால் அநேக விதமான காரியங்களின் பந்தனத்தில் எல்லைக்குட்பட்டதில் வரவேண்டியதாக ஆகிவிடுகிறது. எப்பொழுது ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது இந்த அனைத்து பந்தனங்களும் முடிந்துவிடுகிறது. எனவே நிலையும் எல்லைக்கப்பாற்பட்டதாக, அதாவது ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். டீச்சர்கள் என்றால் எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில் இருப்பவர்கள். டீச்சர்கள் என்றால் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருப்பவர்கள். பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர்தான் ஜீவன் முக்தி அடைவார் என்று கூறுகிறீர்கள். அப்படி யார் எல்லைக்கப்பாற்பட்ட நிலையில் இருப்பவராக இருப்பாரோ அவர்தான் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக ஜீவன் முக்தாகவும் இருப்பார். எதிர்கால ஜீவன் முக்தில்லை, தற்சமயத்தின் ஜீவன் முக்தி. இந்த சங்கமயுக பிராமண வாழ்க்கையில் இருந்து கொண்டே வாயுமண்டலம், வைப்ரேஷன், தாழ்வான உள் உணர்வுகள், மாயாவின் தாக்குதல், இவை அனைத்திலிருந்தும் விடுபட்டவர். இதைத்தான் ஜீவன் முக்தி என்று சொல்வது. எனவே டீச்சர் என்றால் தற்சமயத்திலும் ஜீவன் முக்தி நிலையில் இருப்பவர்கள். அப்படி இருக்கிறீர்களா? டீச்சரின் இலக்கணமே இதுதான். டீச்சரின் டைட்டில் ஒன்றும் குறைந்தது அல்ல. டீச்சர் ஆவது என்றால் தந்தைக்கு சமமாக ஆவது. டீச்சர் ஆவது என்றால் தந்தையின் ஆசனத்தில் அமருவது. எனவே யாருடைய ஆசனத்தில், நாற்காலியில், இருக்கையில் அமருவீர்களோ அந்த இருக்கைக்கான காரியம் மற்றும் இருக்கையில் அமருவதற்கான தகுதிகளை நடைமுறையில் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். எனவே டீச்சர்களுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது! பெயரளவில் மட்டுமின்றி காரியத்திலும் இருக்க வேண்டும். எனவே அப்படி இருக்கிறீர்களா? என்ன நினைக்கிறீர்கள்? டீச்சர்களை பார்த்து பாபாவிற்கு விசேஷ குஷி ஏற்படுகிறது. ஏனெனில் டீச்சர்கள் பாபாவின் நண்பர்கள். எப்பொழுது இரு நண்பர்கள் தங்களுக்குள் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்றால் எவ்வளவு குஷி அடைகிறார்கள்! அப்படி டீச்சர்கள் அனைவரை காட்டிலும் நெருக்கமான நண்பர்களாவர். எனவே குஷி ஏற்படும் இல்லையா? எப்பொழுது இருவர் நண்பர்கள் ஆகிறார்கள் என்றால் எப்பொழுது இருவருமே சமமாக ஆகிறார்களோ அப்பொழுதுதான். அப்படியானால் நீங்கள் சமமாக இருக்கிறீர்கள்தான் இல்லையா? யார் இந்த நேரம் சமமாக ஆகிறார்களோ அவர்தான் எதிர்காலத்திலும் பிரம்மா பாபாவுடன் அனைத்து வாழ்க்கையின் விசேஷமான பங்கிலும் சேர்ந்தே இருப்பார்கள். எப்படி நண்பர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பார்கள் இல்லையா? எனவே யார் அப்படிப்பட்ட சமமான டீச்சர் ஆகிறார்களோ அவர்கள் ஆரம்பம் தொட்டே சேர்ந்தே படிப்பார்கள், சேர்ந்தே விளையாடுவார்கள் மற்றும் பிறகு சேர்ந்தே ராஜ்யம் செய்வார்கள். அப்படிப்பட்ட சமமான டீச்சர்கள்தான் நீங்கள் இல்லையா? வாக்குறுதியும் உள்ளது, சேர்ந்தே வாழ்வோம், சேர்ந்தே இறப்போம், மேலும் சேர்ந்தே ராஜ்யத்தில் வருவோம்.
இந்தளவு வாக்குறுதி இருக்கிறது, எனவே அந்த மாதிரி சமமான டீச்சர்களாக இருக்கிறீர்களா? அந்த மாதிரி சமமான டீச்சர்களின் தற்சமய அடையாளமாக என்ன இருக்கும்? எப்பொழுதும் சமமாக இருக்கும் ஆத்மா இந்த நேரம் ஸ்வமானத்தில் இருப்பார். சமநிலையின் ஸ்வமானம் நடைமுறையில் பார்க்க தென்படும். எப்படி தந்தை எப்பொழுதும் ஸ்வமானத்தில் நிலைத்திருக்கிறாரோ அதுபோன்றே ஆத்மாக்களும் ஸ்வமானத்தில் இருப்பார்கள், கீழே வரமாட்டார்கள். ஒவ்வொரு அடியும் ஸ்வமானத்திற்கானதாக இருக்கும். எனவே ஸ்வமானத்தில் இருப்பவரை பார்த்த மாத்திரத்திலேயே அனைவர் வாயிலிருந்தும் இவர் ஸ்வமானத்தில் இருக்கின்ற தந்தைக்கு சமமானவர் என்று வெளிப்படும். ஸ்வமானம்தான் அவருடைய சிம்மாசனமாக இருக்கும். எதிர்கால சிம்மாசனத்திற்கு முன்பாக ஸ்வமானத்தின் சிம்மாசனத்தில் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பார். சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வரமாட்டார். அந்த மாதிரி இருக்கிறீர்களா? தந்தை ஒவ்வொருவரையும் இதே உயர்ந்த பார்வையோடு தான் பார்க்கிறார். நல்லது. அனைவரும் திருப்தியாக இருக்கிறீர்களா? எங்கிருந்தாலும் அங்கு திருப்தியாக இருக்கிறீர்களா? எப்பொழுதும் திருப்தியாக இருக்க வேண்டும். இதுவும் டீச்சர்களுடைய விசேஷமான தகுதியாகும். டீச்சரின் முக்கியமான குணம் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பது மற்றும் பிறரையும் திருப்திப்படுத்துவதாகும். நான் திருப்தியாகத்தான் இருக்கிறேன், ஆனால் பிறரை என்னால் திருப்திப்படுத்த முடியவில்லை என்று ஒருவேளை யாராவது கூறுவாரானால் இதுவும் டீச்சரின் தகுதிக்கு புறம்பானதாகும். டீச்சர்களின் கடமை பிறரை திருப்திப்படுத்துவது. ஒருவேளை உங்கள் மூலமாக திருப்திப்படுத்த முடியவில்லை என்றால் யாருடைய உதவியை கொண்டாவது அவசியம் திருப்திப்படுத்த வேண்டும். டீச்சரோ எப்பொழுதும் தடைகளை அழிப்பவராகி அநேகரின் தடைகளை அழிப்பதற்கு ஆதாரமாக ஆவதற்கு பொறுப்பாளராக ஆக்கப்பட்டிருக்கிறார். யாரேனும் ஏதாவது பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வரட்டும் மற்றும் சமாதான சொரூபமாகிவிட்டு செல்லட்டும். அந்த மாதிரி டீச்சர்கள் இல்லையா? அவ்யக்தவாணி 19/11/1979. ஆசிரியர்கள் என்றால் எப்போதும் தங்கள் தோற்றத்தின் மூலம் தந்தையின் நற்குணங்களை வெளிப்படுத்துபவர்கள். ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நேரத்திலும் தங்கள் செயல்களின் மூலம் தந்தையின் நற்குணங்களை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் அப்படி இருக்க வேண்டாமா? உங்களை பார்ப்பவர்கள் இதைவிட சிறந்த ஆசிரியர் யார் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு கற்பிக்க முடியும். அவர்கள் உங்களை பார்த்தவுடன் அவர்கள் தந்தையை நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் ஒவ்வொரு செயலும் தந்தையை நோக்கி செல்ல வேண்டும். ஆசிரியர் என்றால் தங்களின் மற்றும் அனைவரின் தடைகளை அழிப்பவர். சிறிய விஷயங்களில் நேரத்தை வீணாக்காதவர். அத்தகைய ஆசிரியர்களால் மட்டுமே தந்தையை வெளிப்படுத்த முடியும். அவ்யக்தவாணி 28/11/1979. தந்தையைப் போலவே ஆசிரியர்களும் மிக உயர்ந்த ஆத்மாக்கள். ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய திட்டம் உருவாக்க வேண்டும். மாணவர்களும் சேவைக்கான திட்டங்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் ஆசிரியர்கள் குறிப்பாக என்ன செய்ய வேண்டும்? இப்போது பலர் இருந்தாலும் அவர்கள் ஒன்று என்று எல்லோரும் சொல்லும் அப்படிப்பட்ட அமைப்பை உருவாக்குங்கள். உதாரணமாக, இங்கே தீதி தாதி இருவர் உள்ளனர். ஆனால் கூறுகிறார்கள் இரண்டும் ஒன்றாக இருக்கும்போது இந்த பிரபாவம் உருவாகிறதில்லையா? இரண்டாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் சமமாக மதிப்பு தருவதால் இரண்டாக இருந்தாலும் ஒன்றாக தென்பட்டு கொண்டிருக்கின்றனர். ஆக நீங்கள் பலவாக இருந்தாலும் ஒற்றுமைக்கான ஆதாரம் கொடுக்க முடியும். எல்லோருடைய பேச்சும் ஒன்றுதான். ஒருவர் என்ன சொன்னாலும் எல்லோரும் அதையே பேசுகிறார்கள். உடையும் ஒன்றுதான். எல்லோருடைய பேச்சும் ஒரே ஞானத்தின் புள்ளிகளை கொண்டது. சொல்லும் விதம் வேறுபட்டாலும் சாராம்சம் ஒன்றுதான். அதேபோல் எல்லோரும் பலர் இல்லை, அவர்கள் ஒன்றுதான் என்று சொல்லும் வகையில் ஒரு குழுவை உருவாக்குங்கள். இதுதான் சிறப்பு இல்லையா?
யாராவது ஒரு முன்மாதிரியாக மாறட்டும், அவரை அனைவரும் பின்பற்றுவார்கள். யார் முன்முயற்சி எடுத்தாலும் அவர் அர்ஜுனனாக மாறுவார். அப்படியானால் யார் அர்ஜுனனாக மாறுவார்? அர்ஜுனனாக மாறுபவருக்கு முதல் பரிசு கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். என்ன? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் இன்னொருவருக்கு சகயோகம் கொடுங்கள். விசேஷதாக்களை பார்க்கணும், பலவீனங்களை பார்க்கவோ கேட்கவோ கூடாது. நீங்கள் ஒரு உறுதியான நடைமுறையாக மாற வேண்டும். பலவீனங்களை பார்த்தாலும் அவற்றை உள்ளடக்கி சகயோகம் கொடுத்து கொண்டிருங்கள். அவமதிப்பை காட்டாதீர்கள், ஆனால் இரக்கத்தை பேணுங்கள். துன்பப்படும் ஆத்மாக்களிடம் நீங்கள் இரக்கம் காட்டுவது போல பலவீனங்கள் உள்ளவர்களிடமும் இரக்கம் காட்டுங்கள். நீங்கள் இவ்வளவு இரக்கம் காட்டினால் என்ன நடக்கும்? பலராக இருந்தாலும் நீங்கள் ஒன்றாகி விடுவீர்கள். அப்படியே லௌகீகத்தில் பாருங்கள். புத்திசாலி குடும்பமாக இருந்தாலும் குடும்பங்கள் என்ன செய்கின்றன என்பதை பாருங்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் பலவீனங்களை உள்ளடக்கி ஒருவர் இன்னொருவரின் சகயோகியாகி வெளியில் தங்கள் பெயரை அறியச் செய்கிறார்கள். குடும்பத்தில் யாராவது ஏழையாக இருந்தால் அவர்கள் அவர்களுக்கு உதவுகிறார்கள், அவர்களை வளப்படுத்துகிறார்கள். இதுவும் ஒரு குடும்பம். ஒரு கால் யாராவது சம்ஸ்காரத்தின் வசமாகி இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? சகயோகம் கொடுத்து ஊக்குவிப்பதன் மூலம், மகிழ்ச்சியை கொண்டு வருவதன் மூலம் நீங்கள் அவர்களை உங்கள் தோழராக மாற்ற வேண்டும். பிறகு அவர்கள் பலர் இருந்தாலும் அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். இது கடினமா? நீங்கள் ஆசீர்வாதங்களின் மூர்த்திகள். ஆக வரதானி யாருடைய பலவீனங்களையும் ஒருபோதும் பார்ப்பதில்லை. வரதானி எப்போதும் அனைவரிடமும் கருணை காட்டுவார்கள். இதை நிரூபித்து காட்டவும். எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்படி ஏதேனும் ஆன்மீக வெடிகுண்டை வெடிக்க வைத்து நிரூபிக்கவும். இது ஆசிரியர்களின் கடமை. எப்படி தந்தை பலவீனங்களை இதயத்தில் வைத்திருக்காமல் ஒரு ஆறுதல் அளிப்பவராக மாறி இதயத்திற்கு ஆறுதல் அளிக்கிறார், அதுபோல டீச்சர்கள் என்றாலே தந்தைக்கு சமமானவர்கள். ஆசிரியர்கள், அதாவது தந்தையைப் போல யாருடைய பலவீனங்களையும் பார்க்கக்கூடாது. அவற்றை இதயத்தில் தாரணையும் செய்யாதீர்கள். ஆனால் ஒவ்வொருவரின் இதயத்திற்கும் திலாராம் சமமாக ஆறுதல் கொடுங்கள். பின்னர் அனைவரும் உங்கள் புகழை பாடுவார்கள். உடன் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, குடிமக்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆத்மாவின் வாயிலிருந்தும் உங்கள் மீது ஆசீர்வாதம் வெளிப்படணும். உங்களுக்காக ஆசீர்வாதங்கள் வெளிப்படணும். இவர் எப்போதும் அன்பானவர் மற்றும் சகயோகி ஆத்மா என்று. இவர் தந்தைக்கு சமமாக இரக்க மனம், இதயங்களுக்கு ஆறுதல் அளிப்பவரின் மகள். தந்தையைப் போல மனதிற்கு ஆறுதல் அளிப்பவர். அப்போதுதான் நீங்கள் ஒரு தகுதியான ஆசிரியர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஆசிரியர்களிடமே குறைபாடுகள் தென்பட்டால் ஒரு மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் என்ன வித்தியாசம்? தந்தையின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆசிரியர். தந்தையுடன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் இல்லையா? உடன் இருப்பவர்கள் மட்டுமே மிக அருகில் அமர்ந்திருப்பார்கள் இல்லையா? ஆசிரியர் என்றால் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் என்று பொருள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை காட்டுங்கள். புரிகிறதா? யார் ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார்கள்? இதில் யாரு வேண்டுமானாலும் பரிசு பெறலாம். ஒரு ஆசிரியர் யாருடைய பலவீனங்களையும் ஒருபோதும் விவரிக்க கூடாது. அவர்களின் சிறப்புகளை மட்டுமே விவரிக்க வேண்டும். ஒரு ஆசிரியரின் அர்த்தம் தந்தைக்கு சமமாக தைரியமிழந்தவர்களுக்கும் ஊன்றுகோலாகுபவர். புரிகிறதா? யார் ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார்கள்? விரிவாக்கத்தை நல்லதாக உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் அமைப்பின் சாரத்தை உருவாக்க வேண்டும்.
அவ்யக்தவாணி 3/12/1979. டீச்சர்களின் மகத்துவம் எப்பொழுது இருக்கிறது என்றால், எப்பொழுது எண்ணம் சொல் செயலில் உறவு தொடர்பில் நிரந்தரமாக மகான் நிலை தென்படுகிறதோ அப்பொழுதுதான். ஏனென்றால் டீச்சர்களுக்கு மகான் ஆவதற்கான சாதனம் கிடைத்திருக்கிறது. சூழ்நிலை, சேர்க்கை, சுத்த உணவு, சேவை, உறவு மற்றும் நெருக்கம் அனைத்தும் மகான் ஆவதற்கான சாதனமாகும். யார் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து கொண்டே விலகி இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் டீச்சரோ விலகியவராகவே இருக்கிறார். விலகி இருப்பதற்கான பயிற்சி செய்வதற்கான அவசியமில்லை. அதிசய காரியம் யாருடையது என்றால், யார் அன்னப்பறவை மற்றும் கொக்கு சேர்ந்தே இருந்தும் விலகி இருக்கிறார்களோ அவர்களுடையதுதான். அந்த கணக்குப்படி பார்த்தீர்கள் என்றால் டீச்சர்களுக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. டீச்சரை பொறுத்தவரை முயற்சி செய்வது சுலபமாகும். அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா அல்லது கடினமாக இருக்கிறதா? டீச்சருக்கு ஒருவேளை எங்காவது கடினம் இருக்கிறது என்றால் அதற்கான ஒரே ஒரு காரணம்தான். அது எந்த காரணம்? டீச்சர் ஒருவேளை முழு நேரமும் தன்னை பிஸியாக வைத்துக் கொண்டார் என்றால் ஒருபொழுதும் கடினம் இருக்காது. பிஸியாக இருப்பதற்காக எப்படி உடல் மூலமும் வாய்மொழி மூலமும் சேவை செய்கிறீர்கள், அதேபோல் மனதிற்கான நிகழ்ச்சி நிரலையும் நிர்ணயம் செய்யுங்கள். மனம் மூலமாகவும் பிஸியாக இருந்தீர்கள் என்றால் மாயாவும் சுலபமாகவே ஒதுங்கி சென்றுவிடும். தன்னை பிஸியாக வைத்துக்கொள்ள தெரியவில்லை, மனதிற்கான நிகழ்ச்சி நிரலை வைத்துக்கொள்ள தெரியவில்லை என்றால்தான் மாயா வருகிறது அல்லது கடினம் அனுபவமாகிறது. இரண்டாவது, தன்னை பிஸியாக வைத்துக் கொள்வதற்கு ஞான கல்வியின் பக்கம் கவனம் இருக்க வேண்டும். கல்வியின் மேல் உள்ளபூர்வமான அன்பு இருக்க வேண்டும். யாருக்கு உள்ளபூர்வமான அன்பு படிப்பின் மேல் இருக்கிறதோ அவர் எப்பொழுதும் தன்னை மற்றும் மற்றவர்களை பிஸியாக வைக்க முடியும். ஒருவேளை மேலோட்டமாக எப்பொழுதாவது அன்பு இருக்கிறது என்றால் தானும் எப்பொழுதாவது பிஸி, எப்பொழுதாவது ஃப்ரீ, மற்றவர்களையும் பிஸியாக வைக்க முடியாது. எனவே எப்பொழுதும் பிஸியாக இருந்து தானும் தடையை அழிப்பவராக, மேலும் மற்றவர்களையும் தடையை அழிப்பவராக ஆக்குங்கள். மூன்றாவது, திட்டமிடும் புத்தி உள்ளவராக ஆகுங்கள். முதலில் தனக்கான திட்டம், பிறகு சேவைக்கான திட்டம். திட்டமிடும் புத்தி உள்ளவர் எப்பொழுதும் பிஸியாக இருப்பார். மற்றவர்களின் வழிகாட்டுதல் படி நடக்கக்கூடியவர்களின் புத்தி சில நேரம் ஃப்ரீயாகவும் சில நேரம் பிஸியாகவும் இருக்கும். பாபாவின் டைரக்ஷன் திட்டமிடும் புத்தி உள்ளவராக ஆகுங்கள் என்றுதான் கிடைத்திருக்கிறது. தன்னுடைய மேலும் மற்றவர்களுக்கான திட்டத்தை உருவாக்குங்கள். அந்த மாதிரி திட்டமிடும் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா அல்லது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட திட்டம் கிடைத்தது என்றால் செய்வீர்களா? முதலில் தன்னுடைய டீச்சர், பிறகு மற்றவர்களின் டீச்சர். டீச்சர் மாணவனுக்கு திட்டத்தை உருவாக்கி கொடுப்பார். அந்த மாதிரி தன்னுடைய டீச்சராகவும் ஆகுங்கள், பிறகு மற்றவர்களுடைய டீச்சராகவும் ஆகுங்கள். நல்லது. அனைவரும் அவரவர்களின் ஈடுபாட்டிற்கு ஏற்றபடி முயற்சி செய்வதில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? முன்னேறும் கலை இருக்கிறது தான் இல்லையா? டீச்சரையோ அனைவரும் பின்பற்றி நடப்பவர்களாக இருப்பார்கள். தந்தையை பின்பற்றி நடப்பது என்பதோ இருக்கிறது. ஆனால் இருந்தும் பொறுப்பில் இருக்கும் டீச்சரை அனைவரும் பார்க்கிறார்கள். பொறுப்பில் இருப்பவரில் தந்தையை பார்க்கிறார்கள். ஒருவேளை பார்ப்பவர்களின் கண்ணாடியே மோசமாக இருந்தது என்றால் தந்தையும் எப்படி தெளிவாக தென்படுவார்? கண்ணாடி ஒருவேளை தெளிவாகவும் சக்திசாலியாகவும் இருந்தது என்றால் எந்த ஒரு பொருளையும் தெளிவாகவும் சுலபமாகவும் பார்த்து மேலும் அனுபவமும் செய்ய முடியும். அந்த மாதிரி தெளிவான மற்றும் சக்திசாலியான கண்ணாடி இருக்க வேண்டும். அதன் மூலம் யார் எதிரில் வந்தாலும் தந்தையை தெளிவாக அனுபவம் செய்ய முடியும்.